ரிசப்ஷனா? யாருக்கு ரிசப்ஷன்? என்னைக்கு கல்யாணம், யாருக்கு கல்யாணம் எதுவுமே சொல்லியே. ஏய், கல்யாண ரிசப்ஷன்ல இல்ல, நான் உன் ஆபீஸ் ரிசப்ஷன்ல இருக்கேன். ஓ அப்படியா? என்னது? ஆபீஸ் ரிசப்ஷன்லயா? ஆ. நீ எதுக்காக அங்க போன? ஏய், நான் மட்டும் வரல, மூர்த்தியையும் ஆறுமுகத்தையும் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். அவங்களுமா? சொல்லாம கொள்ளாம நீங்க எதுக்கு அங்க வரீங்க? நான் மாட்டிப்பேன் தெரியாதா? மாட்டிப்பியா? இல்ல இல்ல, எனக்கு வேலை சமயத்துல நீங்க வந்தீங்கன்னா நான் மேலதிகாரிங்கிட்ட மாட்டிப்பேன் தெரியாதா? நீ வேணும் தானே நடிக்கிற. நான் இங்க வந்ததை பார்த்துட்டு கால் பண்ணி ஒன்னும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. ஐயோ கயல், அதெல்லாம் இல்ல, நான் இப்போ வெளியே இருக்கேன். சரி, நீங்க எதுக்காக அங்க வந்திருக்கீங்க? இல்ல, இந்த கம்பெனியோட கேட்டரிங் கான்ட்ராக்ட மூர்த்திக்கு எடுத்து கொடுத்தா அவன் கேட்டரிங்ல இன்னும் பெரிய ஆளா வந்துருவான்ல. அதான் என்னோட ஹாஸ்பிட்டல்ல கிடைச்ச மாதிரி உன்னோட கம்பெனிலயும் அவனுக்கு கேட்டரிங் ஆர்டர் கிடைச்சா அவன் லைஃப் முன்னேறதுக்கு உதவியா இருக்கும். நான் அதை பேசுறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஐயோ அதெல்லாம் ஓகே தான் கயல், ஆனா நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் நேத்து நைட்டு ஒரு விஷயம் சர்ப்ரைஸ்னு சொன்னேன்ல, அது இதுதான். அதுவும் இல்லாம உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொல்லி தான் நாங்களே இங்க வந்தோம். ஆனா இங்க வந்தா அப்பாயின்மெண்ட் இல்லாம உங்க ஃபவுண்டரை மீட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கப்பா. அது கூட பரவாயில்ல, என் ஹஸ்பண்ட் இங்க சிஇஓவா இருக்காருன்னு சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க.